வெல்கம் டு எஸ்கே சசி விலாக்ஸ். அதாவது வந்து நம்ம எவ்வளோ ட்ரிப் பிளான் பண்ணாலும் கடைசியாக அது வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்குங்கிற மாதிரி இப்பயும் நம்ம அப்படி தான் காலையிலேருந்து நாம் ஒரு இடத்துக்கு பிளேஸ்க்கு போகலான்னு ட்ரை பண்ணி கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம சடையாண்டூர் வந்துருக்குறோம். அதாவது வந்து சித்திரை கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டு பேக் சைடு. நாம்ளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து டீம் சேர்த்து இழுத்துட்டு போனாலும் நம்ம டைமுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச ட்ரிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது வந்து இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்தாங்க, ரியலாகவே வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்க படுத்துற என்னால தாங்க முடியலையே. வந்து குளிக்கிற பிளேஸ் இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸில் இதில் தண்ணி நிறையா ஃபோர்ஸாக வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆள் உட்காந்து ஊற்றுற அளவுக்கு இல்லை ஒரு ஆள் ஒரு ஷோல்டர் அளவுக்கு தண்ணி இருந்தது. இந்த இடத்துல யாரோ ரீசெண்டாக விழுந்து அடி பயங்கரமாக பட்டுருச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த கல் மண்ணெல்லாம் எடுத்து இந்த இடத்த அப்படியே மூடிட்டாங்க. ஃபுல்லாக மூடனால மேலே எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க மாட்டேங்குது தண்ணியெலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரனால இந்த இடத்துல இப்போ உட்காந்து ஊற்றலான்னு வந்தோம். இப்போ இங்கே குளிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் கீழே தான் போகணும். கீழே தான் இதில் தான் போகணும்னா கீழே தண்ணி வருது, அங்கே நல்லா வருது. ஆனால் இங்கே ஊற்றலான்னு வந்தோம். இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக பிளேஸ் பயங்கரமாக இருக்கும். நைட்டில் வந்தோம்னா ஒரு கோஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். இந்த இடம் மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல தண்ணி வரும். இங்கே உட்காந்து மேலேருந்து சும்மா லைட்டாக கீழே இறங்கி குளிக்கலாம். சுற்றி இதெல்லாம் இப்போ தான் எடுத்து கொட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இடம் நல்லா தான் இருந்தது. ஸ்டார்ட்டா அதாவது வந்து இந்த
நம்ம இளம்பிள்ளைக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது வந்து இந்த சரையாண்டூத்துங்கிற இடத்துல வந்து நம்ம முதியோர்கள் வந்து அதாவது நம்ம சித்தர்கள் இந்த இடத்துல வாழ்ந்தது வந்து ஒரு கதையாக சொல்லப்படுது. ஆனால் அது உண்மைதான். வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து அது வந்து பிற்காலத்தில் வந்து சித்தர்கள் வாழும்போது கீழே ஒரு முருங்கல் இருக்குது. அந்த கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டு இங்கே மேலே வருவாங்க. அப்போ வந்து வரும்போது 2 பேர் சீடர் ஒருத்தர் குரு ஒருத்தர் வரும்போது கீழே வந்து எங்களுக்கு சாப்பாடு செய்ய சொல்லிட்டு குரு மேலே வந்துட்டார். மேலே வந்துட்டு அவர் வந்து சாப்பாடு கீழே ஆக்கும்போது அது வந்து இப்போ சாப்பாடு எப்பவுமே பொங்கி வரைக்கும் நம்ம வந்து கரண்டி வச்சு மூடுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டைமில் வந்து எதுவும் கிடைக்காததுனால பக்கத்தில் வந்து ஒரு இலை, அது மூலிகை இலைன்னு தெரியாமல், அது என்ன இலைன்னே தெரியாமல் அதை பொறிச்சு அந்த சாப்பாடை வந்து கிளறி அந்த சாப்பாடு வந்து கருநிறமாக மாறிடுச்சு. அதாவது வந்து விஷம், அதாவது வந்து நிறம் மாறிடுச்சு. நம்ம நார்மல் சாப்பாடு விஷம் மாறி அது வந்து விஷமா என்னன்னு தெரியல, நிறம் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸோட அதை வந்து சரி நம்ம குரு வரதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து விஷமாக இருந்தால் நம்மளோட போகட்டும், நம்ம குரு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் வந்து நம்ம குரு பாசம் நம்ம உயிரை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அது வந்து பாய்சனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டாராம். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இளமை பருவத்துக்கு மாறிட்டார். இப்போ வந்து மேலேருந்து குரு வந்தோடனே அந்த சின்ன பையனை கூப்பிட்டு தம்பி இந்த இடத்துல ஒரு முதியோர் இருந்தாரே அவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து குருவே நான் தான் நான் தான் உங்கள் சீடேன் அப்படின்னு சொன்னப்போ என்னப்பா சொல்கிறேன், என்ன திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இப்படி தான் குருவே பக்கத்தில் இருந்த இலையை பொறிச்சு இப்படி சாப்பாடு செஞ்சேன், சாப்பாடு வந்து கருநேரமாக மாறிடுச்சு, அது விஷமோ இது லஞ்சு பொருளாக மாறிடுச்சு என்னமோன்ட்டு நான் சரி நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அதை வந்து டேஸ்ட்டு சுவைத்து பார்த்தலாம், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நான் சுவைத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை சாப்பிட்டேன். ஆனால் நான் வந்து இளமை பருவத்தி மாறிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லவும் கடைசியாக வந்து ஓ அப்படியாச்சு அந்த சாப்பாடை காட்டு, அது என்ன மூலிகை, அதை வந்து மூலிகை செடி, ஆனால் அது மூலிகை வந்து என்ன மூலிகைன்னு பொறிச்சாருன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் கடைசியாக வந்து இவரும் சாப்பிடும்போது 2 பேருமே இளமை பருவத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற இளம்பலைக்கு வந்து இது இளம்பலை அப்படின்னு வந்துச்சுன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் சித்தர்கள் வாழ்ந்தது 100% இந்த இடத்துல உண்மை. ஆனால் அந்த சித்தர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான அறிகுறி அது கீழே எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வராதிங்க, வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பாருங்கள். ஏன்னா பயங்கரமான பிளேஸு. அதேமாரி இந்த இடத்துல நான் மேலே ஒரு இடத்துக்கு போனோம், ஆலிக்கிணறு, அதாவது வந்து ஒரு ஆழம் புளி கிணறு பதிச்சுட்டு சொன்னாங்க. பட் ஏன்னா வந்து அது இப்போ மூடிட்டாங்க. அது ஏன்னா வந்து ஒரு தவறுதலாக வந்து ஒரு விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து அது நாட்டை அலோவ் பண்ணலை. சும்மா போய் பார்த்துட்டு ஒரு சும்மா பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. தண்ணி வந்து கொஞ்சமாக வந்துகிட்டே இருந்துச்சு, மிக்க ஓட மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அங்கே குளிக்கிற அளவுக்கு வேணால் இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு மூலிகை கலந்த தண்ணி, அதாவது வந்து மூலிகை கலந்த தண்ணியில் வந்து நம்ம குளிக்கிறப்ப நமக்கு வந்து தோல்வியாதி, நமக்கு இந்த கையில் அரிப்பு, இந்த குஷ்டம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த இடத்துல பின்பற்றிட்டு வராங்க. அதேமாரி இந்த இடத்துல வந்து இந்த வரைங்க வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு மட்டும்தான் மேலே போகணும். ஆக்சுவலாக வந்து இந்த தண்ணி ஊற்றினோம்னா அந்த தீர்த்தம் வந்து நம்ம தெளிச்சிட்டு கூட போகலாம். குளிக்கிறாங்க, தெளிச்சிட்டு போகிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஆனால் நல்லா குளிக்கிறது பெட்டர். குளிச்சோம்னா நம்ம உடம்பு இருக்கிற இடம் பீஜம் போட்டுறேன். அங்கோட
அப்படி வாடா அந்த சைடில் அந்த அப்படியே என் பக்கம் வந்துடுறா. என் ஃபேஸு என் முதுகு மட்டும் தெரியுமா அப்படியே இந்தாண்ட பார்த்தா தண்ணி தெரியும். பூ எங்கே நாம் பூ புதுசாக போடணும். ஆமாண்டா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன்டா வாடா பூ அவங்க கீழே இருக்குல்ல பூ எல்லாம் சாமி போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒன்று நினைக்கிறோம். இப்போ வண்டி வாங்குறேன், இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை யாருக்காவது கல்யாணம் ஆகணும், இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவேனா, இல்லை நான் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்க பூ அந்த இடத்துல போடுவாங்க. போட்டால் அது ஒரு கொஞ்சம் நேரத்தில் சல்லுன்னு இதில் வந்துடும். இதில் வந்துச்சுன்னா ஓகே அது நடந்துடும். இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு போனால் அது மாட்டிப்போம், நம்ம ஏதோ முடிவு எடுத்தோம்னா அது மாட்டிப்போம் அப்படின்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகும்னா அது லேட் ஆகும்னு சொல்லி வரும். இல்லை அது ஆகாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னா அது பண்ணாத மாதிரி வரும். அதனால் இந்த இடத்துல கேட்பாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணது. உங்களுக்கே தெரியும் பெயிண்டிங் எல்லாமே 1 இயர் கூட இல்லை, ஒரு 6 to 7 month தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணது தான். அப்படியே இந்த இடத்துல காட்டு, இந்த இடத்துல தான் ஏககொண்டா வச்சது எல்லாமே இப்போ பண்ணது எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து பார்த்த ஏககொண்டெல்லாம் பாம்பு புத்துன்னு நினைச்சேன். இல்லை பட் இல்லை ஆனால் இப்போதான் தெரியுது இந்த கோயிலுக்கான ஏககொண்ட வளர்ச்சி ஏககொண்டா ஏககொண்ட வளர்ச்சி வளர்த்தினது. இங்க வந்து இப்ப எல்லாமே இப்போதான் ரெடி பண்ணது. கோயிலே புதுசா ரெடி பண்ணாங்க. இப்போ பெயிண்டிங் பாருங்க பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல் திருவிழான்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்க இடம் இருக்காது. கீழே ஃபுல்லா ஃபுட்டு, அப்புறம் நிறைய பேர் வருவாங்க, மேல மலை ஏறுவாங்க, சித்ரா கோயில்ல இருந்து ஏறுவாங்க, இங்க இருந்து ஏறுவாங்க. சாப்பாடு காலைல இருந்து நைட் வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் மலை ஏறுவாங்க. எல்லா கோயிலுமே இந்த சிலையை நான் பார்த்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் 9 நவகிரகங்கள். இந்த கோயிலை இந்த சாமியை வந்து 9 சுத்து சுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு சுத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு சுத்து வரையும் முடிச்சுக்கலாம். இது என்ன சாமி? காலபைரவர். நம்ம சாமியை பத்தி சொல்றதுல என்ன இருக்கு? சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து காமெடி வந்துடும். ஏன்னா இந்த வீடியோ சாமி வீடியோங்கிறதுனால பேரு போடல சாமி. இப்பதான் பக்கமா வந்துருக்குது. சேலம் வரைக்கும் காமெடி வந்திருக்கு. அடுத்து வந்துடும். அடுத்த வீடியோல மணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்தா பக்தி பரவசத்தோட வாங்க. ஏன்னா நம்ம ஆட்சி படைக்கிறது இந்த சாமி தான். ஸோ அப்படியே என்ன அப்பனை காட்டுங்க. நம்ம படைக்கிறது, நம்ம வாழ்றது. சுத்தன்னா ஒருத்தர். ஓகேவா? பையன் தெரியாம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இந்த இடத்துல வந்து உண்மையுமே அதாவது வந்து நீங்கள் ஃபேமிலி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் மனசார உட்காந்து வந்தமா நேரம் போய் வாக்கு கேட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அமுக டுமுக அமால் டுமால்